வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு வாரமும் நீங்கள் கொடுக்கக்கூடிய பேராதரவுகளுக்கு நன்றி. இந்த வாரம் 550வது வாரம், 18/5/2026 முதல் 24/5/2026 வரை, வைகாசி 4லிருந்து வைகாசி 10 வரை, மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய வாரப்பலனை பார்க்க போகின்றோம். அதுக்கு முன்னாடி நிறைய கேள்விகள்லாம் பார்க்குறோம். நேயர்களாக நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த மகத்தான ஆதரவுகளுக்கு மிக மிக நன்றி. மேலும் வேந்தர் டிவியுடைய தலைவர் ஐயா பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும், நிர்வாக இயக்குனர் அருமை அண்ணன் SRM ரவி அண்ணன் அவர்களுக்கும், துணைவியார் ரவி அண்ணன் அவர்களுக்கும், CO மேடம் அவர்களுக்கும், டைரக்டர் பிரேம் அவர்களுக்கும், டெக்னீஷியன்களுக்கு அவர்களுக்கும், ஸ்பான்சரை செய்யக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும், ரசிக பெருமக்களுக்கும் முதலில் நன்றி. என்ன செல்வி சார், இந்த குரு பயிற்சி வருகிறது, குரு பார்வைப்படுறதுனால, கடகத்தில் குரு உச்சமாக இருக்கிறதுனால உலகத்துக்கெல்லாம் நல்லது நடக்கும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நீங்கள் மட்டும் புது கான்செப்டாக குரு 9ஆம் பார்வையாக சனியை பார்ப்பதனால் உலகத்துக்கு இன்னும் மோசமான கேடு காலம் என்று சொல்லுகிறீர்கள், கஷ்டகாலம் என்று சொல்லுகிறீர்கள். இது எப்படி இருக்கும் என்று கேட்டிருக்கிறார்கள். நான் இப்போ சொல்கிறேன், நம்ம டிவி நேயர்களுக்கு நமக்கு தான் ரெகுலராக டெய்லி பழக்கமாச்சு. 2031 வரைக்கும் உலகத்தில் அவ்வளோ பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும்னு சொல்கிறேன். எல்லா லெவல்லையும் கஷ்டங்கள் வரும்னு சொல்லிட்டேன். நிம்மதி இருக்காதுன்ட்டேன். ரொம்ப படாத பாடு படக்கூடிய அமைப்பு வரும்ன்ட்டு. வேலை வாய்ப்புகளில் பெரிய பாதிப்புகள் வரும். இன்னொரு வேலை வாய்ப்புகள், எந்த வேலை வாய்ப்பு இருந்தாலும் ஒரு தொழில் அல்லது ஒரு முதலீடு, ஒரு ரெண்டல் இன்கம் ஏதாவது நமக்கு வர மாதிரி ரெடி பண்ணிக்கங்கன்ட்டு. நிறைய ஏதாவது வீடு விற்கிறது ஏதாவது இருந்தால் விற்றுட்டு கடன்லாம் அடைச்சிட்டு நிம்மதியாக இருங்கன்ட்டு. எனவே இந்த சனியுடைய ஆட்டம் குருவுடைய வீட்டில் இருந்து போர், யுத்த மேகங்கள், பிரச்சனைகள் எல்லாமே இருந்தாலும் இப்போ குரு தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கிறதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். கடகத்தில் அவர் உச்சம்தான் பெறுகிறார். உச்சம் பெற்று அவர் பார்க்கக்கூடிய வீடு குருவுடைய வீடு. மீனத்தை பார்க்குறார், விருட்சகத்தை பார்க்குறார். அடுத்ததாக இன்னொரு சனி வீடான மகரத்தை பார்க்குறார். சனிக்கு ஃபுல் பவர் கொடுக்குறார். பவர் கொடுத்து உலகத்தில் மக்களுக்கு என்னென்ன இன்னல்கள் அதிகமாக இருக்குமோ, பட்னி, சாப்பாடு கிடைக்காமல் இருக்கிறது, அதே போல் மக்கள் இப்போ சொகுசாக இருக்கக்கூடிய வண்டி வாகனங்கள் தடை பண்ணுவது, கொரோனா காலகட்டத்திலலாம் எப்படி நமக்கு பிரச்சனைகள் இருந்ததோ அதுபோல் இந்த உயிர் பயம் மட்டும் இல்லாமல் இந்த பட்னி, சாப்பாடு, வேலை, பணக்காரர்களுக்கு பற்றி எப்பொழுதுமே எந்த காலகட்டத்திலுமே எந்த கிரகமும் பணக்காரர்களுக்கு பெரிய பாதிப்புகள் என்னென்னா, ஷேரை வேணும்னா கவுத்து விட்டுரும். ஆனால் நடுத்தர வர்க்கத்தினருக்கும் ஏழைகளுக்கும் தான் பெரிய தொந்தரவுகள் இருக்கும். உணவு பற்றாக்குறைகள், விவசாய பற்றாக்குறைகள், மருத்துவத்தில் பிரச்சனைகள், டெக்னிக்கல் பாதிப்புகள், வேலை வாய்ப்புகளில் பெரிய பாதிப்புகள், இன்னல்கள், தொடர்ச்சியாக நம்ம ட்ராவல் கம்யூனிகேஷன் கொடுத்து கொண்டு இருப்போம். வேறு ஊருக்கு போகிறது, வெளிநாடு போகிறது, கல்யாணத்துக்கு போகிறது, நல்ல விஷயத்துக்கு போகிறது, சுற்றுலாவுக்கு போகிறது, எல்லாமே படிப்படியாக குறைஞ்சிரும். வக்கர புத்தியோட மனிதர்கள் வாழ்க்கை வக்கரத்தால் எவ்வளோ அதர்மங்கள் இந்த உலகத்தில் நடக்கிறதுன்றதை காட்டுமா. என்னை பொறுத்த வரைக்கும் குரு கடகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் திருப்பி வக்கரகதியாக வருது, அதிச்சாரத்தில் போகிறது, இதெல்லாம் நிறைய சொல்லுவோம் நாங்கள் ஜோசியத்தில். அதெல்லாம் அடுத்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள்லாம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். அதை தான் இப்போ பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாரு, மற்ற நாட்டு அதிபர்கள் சொல்கிறாங்க. இதை தான் ஜோதிடத்தில் நாங்கள்லாம் முதல்ல சொல்கிறச்சு சிரித்தாங்க. ஜாக்கிரதையாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க, சேர்த்து வைங்க, தங்கத்தில் முதலீடு பண்ணிவிடுங்க,
நல்ல தங்க விலை வரைச்சி விற்றுட்டு திருப்பி எந்த அளவுக்கு முதலீடு பண்ணிங்களோ அந்த அளவு வாங்கி வச்சுட்டு லாபத்தை சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. எங்களுக்காக கேட்டோம், உங்களுக்கு தான் ஐயா சொல்லணும். கிரிப்டோவில் போடாதீங்க, இதிலெல்லாம் போடாதீங்க, எல்லாமே உங்களுக்கு தான் சொன்னது. நீங்கள் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொன்னது. இப்போ நிறைய மனசு கஷ்டம், எல்லாருக்கும் ஒரே பதட்டம், படபடப்பு. நிறைய தொழிற்சாலைகளுக்கெல்லாம் பாதிப்புகள் ஏற்படுவது. ஏன்னா அதுக்குண்டான மற்ற மூலக்கூறுகள்லாம் கிடைக்காம இருக்கிறது. வார் முடிஞ்சு, யுத்தம் முடிஞ்சு, ஈரானுடைய அந்த கடல் வழி போக்குவரத்து தொடங்கிட்டாலும் துவங்கவே இல்லை. இன்னும் ஹார்மோஸ் பாதைகள் திறந்தாலும் அதெல்லாம் திறந்தாலும் பிரச்சனை தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அடி வாங்கியாச்சு. நான் ஏற்கனவே சொன்னதான், தேர்தல் வரைக்கும் தான் அரசாங்கங்கள் சமாளிக்க முடியும். தேர்தல் முடிஞ்சு விட்டது, ஆட்சியாளர்கள் வந்து விட்டார்கள். ஏதோ தமிழ்நாட்டுக்கு மட்டும் நடக்கலை, இந்தியாவில் நிறைய மாநிலத்துக்கு தேர்தல் நடந்தது. விலைவாசிகள், பெட்ரோலின் விலை, கேஸ் விலை, அதனால் அன்றாடம் மனிதர்களுக்கு பாதிப்புகள், விவசாய பொருள்கள் தடையாகிறது, எல்லாமே ஒரு பாதிப்பாக இருக்கும். நம்ம தான் முதல்ல ரெடி ஆகிடணும். நல்ல நண்பர்களை வச்சுக்கோங்க, சும்மா குறை கண்டுபிடிச்சிக்கினே இருக்காதீங்க. வாழ போகிறது கொஞ்ச நாள். என்னை மதிக்கலை, என்னை இது பண்ணல, நான் அப்படி, நான் இப்படி. ஒரு நரம்பு பிசுக்கிட்டாலும் அவ்வளோதான். மற்ற திறமைகளை புகழ்ந்து பேசுங்க. காலையில் எழுந்துக்கிறிச்ச தலை சுற்றினாவே கதை கந்தல். நல்ல நண்பர்களை நிறைய பேரை சுற்றி வச்சுக்கோங்க, ஜாலியாக இருங்க, குரூப்பாக போங்க. பணக்காரர்களாக இருந்தாலும் கௌரவம் பார்க்காம டீ கடையெல்லாம் போய் ஜாலியாக இருங்க, ஃப்ரெண்ட்ஸோடு பார்த்துங்க. ஏழைப்பாளைக்கு 2 டீ 2 பிஸ்கட் வாங்கி கொடுங்களேன், என்ன கெட்டு போய்ட்டு பாருங்க. டெய்லியே வந்து அவங்க கேட்டால் கூட என்ன கெட்டு போய்ட்டு பாருங்க. ஒரு வடை வாங்கி கொடுத்தா என்ன கெட்டு போய்ட போகிறீங்க. ஒரு பன் பட்டர் ஜாம் வாங்கி கொடுத்தா என்ன கெட்டு போய்ட்டு போகிறீங்க. காசாக கொடுக்காது, உணவுப் பொருளாக கொடுக்கலாம்ல. ஒரு அற்புதமான ஒரு உறவுகளை பேணி காத்துக்குங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகம் எப்படி கொண்டு போகுதுன்னா, பராபவ வருடம் 60 வருடத்துக்கு 59 வருடத்துக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்களுக்கே பாருங்கள், 60 வருடத்துக்கு முன்னாடி இருந்த கட்சிக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது. அப்படிலாம் கணக்கு போடணும். நம்ம என்னடா இதுன்னு யோசிக்கணும். கிட்டத்தட்ட கம்யூனிஸ்ட்டு மம்தா கிம்தா எல்லாம் ஒரு 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம். வெஸ்ட் பெங்காலில் என்ன பிரச்சனை ஆச்சு, தமிழ்நாட்டில் பாருங்கள், திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் போயிட்டு எல்லாமே பின்னோக்கி போயிடுச்சுல்ல. அதுபோல் தான் இந்த பராப வருடத்தில் உலகம் பின்னோக்கி போகும். எல்லா டெக்னாலஜியும் 60களில் 70களில் இருந்த டெக்னாலஜி மாதிரி ஆறிடும். நான் சொன்னால் சிரிப்பாக இருக்கும், திட்டுவீங்க. இப்போ நிறைய பேர் கமெண்ட்டில் கூட, வாயை திறந்தாவே செல்விக்கு சரியாக வராது, அப்புறமா புரியும். உடனே ரஜினி பற்றி இவர் சொன்னாருன்னுவாங்க. ரஜினிக்கு என்ன சொன்னேன், கட்சி ஆரம்பிப்பார்னு சொன்னேன். அது அருமை அண்ணன் அர்ஜுனமூர்த்தி விளக்கம் கொடுத்துட்டாரு. அந்த விளக்கம் வேணுமுன்னா ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு ஃபேக்ஸ் அனுப்பிச்சிட சொல்கிறேன், மெயில் போட்டுறேன், இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுறேன். ரஜினி சார் கட்சி தான் ஆரம்பிப்பாருன்னு, முதலமைச்சர் ஆவார்னு சொன்னேன். ஆரம்பித்தாரா இல்லையானா அதனுடைய பொதுச் செயலாளராக இருந்த அர்ஜுனமூர்த்தி கொடுத்துருக்கார். ஒரு ஜோசியக்காரர்களுக்கு கட்டத்தை மட்டும் பார்த்து, வெறும் பஞ்சாங்க கணிப்புகள் கட்டத்தை வைத்து கண்டுபிடித்து நாங்கள் சொல்லுவோம். ஆனால் கருத்து கணிப்புகள்லாம் எலெக்ஷனில் கொடுத்தாங்கல்ல நிறைய பேர்,
இவங்களுக்கு அவ்வளோ, இவங்களுக்கு இவ்வளோ பெர்சன்ட்டு. அது 21ஆம் தேதி 4வது மாதம் உட்காந்து நான் சொன்னேன்ல, எல்லா கருத்து கணிப்பும் பொய்யாகும். ஏன்னா பஞ்சாங்கத்தில் காட்டல. கோடி கோடியாக செலவு பண்ணாங்க. நாங்கள் என்னத்தை செலவு பண்ணுறோம்? ஒரு 100 ரூபா பஞ்சாங்க புக்கு வச்சுக்கிறோம். முடிஞ்சால் ஒரு 60 வருஷம் புக்கு வச்சுட்டுருக்குறோம். அந்த 60 வருஷம் புக்கு விலையை சேர்த்தா 6000 ரூபா தான். அதனால் நான் என் மக்களுக்கு தான் சொல்கிறேன், என் வேந்தர் டிவி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் சொந்த பந்தங்களுக்கு தான் சொல்கிறேன், ஜாக்கிரதையாக இருங்க, யாரையும் நம்பாதீங்க. இப்போ கொஞ்சம் பணம் பேங்க்கில் இருக்கட்டும். அந்த இடம் சீப்பு, இந்த இடம் சீப்பு எல்லாம் வரும். நம்ம வாழணும்ல கொஞ்ச நாள், கொஞ்சம் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. தங்கத்தில் முதலீடு பண்ணால் அது எந்த டைமில் நம்ம விற்றுக்கலாம். சில டைமில் கொஞ்சம் கம்மியாக போகும், 10% கம்மியாக போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பத்திரமா பார்த்துக்குங்க. பதட்டம் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நன்மை. வேலையிலலாம் யார் திட்டினாலும் சரி, இன்க்ரிமெண்ட் வரலாலும் சரி, தயவுசெய்து விட்டுறாதீங்க, கஷ்டப்பட்டுருவீங்க. முதலாளிக்குள்ளெல்லாம் தர்க்கம் பண்ணாதீங்க. ரொம்ப ரோஷம் வரும் அந்த டைம், கெட்ட நேரம்ல. நிறைய ராசிக்காரங்க ஒன்றுமே எதிர்பார்க்காம இன்னொரு வேலை தேடாமல் விட்டுட்டு என் திறமைக்கு நிறைய கிடைக்கணும், ஒன்றும் கிடைக்காது. பொட்டலம் தான் விற்பீங்க. அப்புறமா எந்த தொழிலும் கேவலம் இல்லை, ஆனால் உங்கள் திறமை போய்டும்ன்ற. வேலையில் இருக்கிறச்சே இன்னொரு தொழில் கற்றுக்குங்க, இன்னொரு படிப்பு படிச்சுக்கோங்க. கொஞ்சம் ரீல்ஸு இன்ஸ்டாலாம் வெளியில் வாங்க. எனக்கு கூட நான் சொல்கிறேன், 20,000 பேர் இருக்காங்க என் ஃபோனில். ஐயா மெசேஜ் போடாதீங்க, குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங்கெல்லாம் போடாதீங்க. எனக்கு ஃபோன் எடுத்தாவே பயமாக இருக்குது, பார்க்க முடியல. நல்லது யாருக்காவது ஏதாவது ஹெல்ப்புன்னா போட முடியாது. ஏதாவது எமர்ஜென்சின்னா ஒரு மிஸ்டு கால், என் கான்டாக்டில் இருக்கவங்க ஒரு மிஸ்டு கால் கொடுங்க, நானே கூப்பிட்றேன். மெசேஜ் போட்டால் நான் பார்க்கவே மாட்டேன். என்னால் மெசேஜ் எப்படி பார்க்க முடியும்? ஒருத்தர் 1000 மெசேஜை தடவிக்கொண்டே இருக்க முடியுமா? அப்புறமா நினச்சிப்பாங்க செல்வி பெரிய ஆள் ஆகிட்டார், பார்க்க மாட்டார், பதில் சொல்ல மாட்டார். மிஸ்டு கால் கொடுங்களேன், அதில் என்ன பிரச்சனை? நீங்கள் ஃபோன் அடிக்கிறீங்க, நான் எடுக்கலைன்னா நானே கூப்பிட்ற போகிறேன். 100 நம்பராக இருந்தாலும் பளிச்சுன்னு தெரியும். அதுபோல் கொஞ்சம் எல்லாம் மாற்றிக்கங்க, தயவுசெய்து மாறுங்க. நிறைய உங்களுக்கு நல்லது. அது உங்களை காப்பாற்றும். சேமித்து வைங்க, குடும்பத்தோட சந்தோஷமாக இருங்க, யாரை பற்றி கவலைப்படாதீங்க. நமக்கு மீறி பணம் செலவு பண்ணுறதெல்லாம் இருந்தால், பிரச்சனை இல்லாமல் இருந்தால் அதில் இன்டீரியர் கட்டுறது, வீடு கட்டுறது, அதை பண்ணுறது, இதை பண்ணுறதெல்லாம் பண்ணுங்கள். ஏதாவது ஒன்றெல்லாம் எதிர்பார்த்து மாட்டிக்காது, பொறுமையாக இருங்க. குறிப்பாக அந்த கடகத்தில் இருக்கிற குரு தாண்டட்டும். 31 வரைக்கும் தான் மோசம். ஆனால் அந்த கடகத்தில் இருக்கிற குரு தாண்டுற வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. 6ஆம் மாதம்னா அடுத்த 6ஆம் மாதம் வரைக்கும். நிறைய பேர் டீப் டிப்ரெஷன் போயிடுவாங்க. அதனால் சத்சங்கத்திலலாம் சேர்த்துக்கோங்க. பஜன்ஸு, தியானம், மெடிடேஷன், சிவாலயங்களில் போய் உட்கார்றது, ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறது, நரசிம்மர் கோயிலுக்கு போகிறது, வாராகி கிட்ட போகிறது. உணவு பழக்கத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிறது சாப்பிட்டு வாழ்கிறது கற்றுக்குங்க. கொஞ்சம் பிரைம் மினிஸ்டர்லாம் பயமுறுத்துறாருன்னு நினைக்காது. யாருக்குமே சோர்ஸ் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவான்? இதில் என்ன இருக்குது? இது ஜீபூம்பா மேஜிக்கான பிசி சர்க்காரை கூப்பிட்டு எல்லாமே வர வைக்கிறது. கிடைக்கும் பொருள்கள், ஆனால் விலை ஏற்றமாகிடும்.
சாதாரண மக்களுக்கெல்லாம் ரொம்ப பாதிப்பாயிடும், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அரசாங்கம்லாம் நிறைய கஷ்டப்படும். அதை செய்யாத, இதை செய்யாத, சாராய கடையை மூடு, அதை மூடு, இதை மூடு, அந்த இது பண்ணாத, அந்த வரி போடாத, இந்த வரி போடாத. ஆனால் கவர்மெண்ட் எல்லா திட்டங்களும் பண்ணணும். எப்படி பண்ணணும்? எதுவுமே பண்ணக்கூடாது, வரி ஏற்றக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது. ஆனால் எல்லா திட்டமும் இப்போது நடிகர் ஜோசப் விஜய் முதல்வர் வந்திருக்கார்ல, ஜோசப் விஜய் வந்திருக்கார்ல, அவர் சொன்ன திட்டம்லாம் பண்ணிடணும். சாராய கடை மூடிடணும், அதை மூடிடணும், எல்லாம் மூடிடணும். வரி ஏற்றக்கூடாது. ஆனால் உங்களுக்கு சொன்னதெல்லாம் பண்ண எப்படி பண்ண முடியும்? யோசிக்கணும்ல. $10 லட்சம் கடன் ஏற்கனவே இருக்குது, இன்னும் ஏற தான் செய்யும். எந்த அரசாங்கம் வந்தாலும் ஏறும், ஒன்றும் பண்ண முடியாது. மக்கள் நல திட்டங்களுக்கு போடணும், வரி விதிப்பு பண்ண முடியாது. ஃப்ரீ பஸ்ஸு கொடுக்கணும், ஃப்ரீ மெடிசன் கொடுக்கணும். மெடிசன் கொடுக்கறது உண்மை, கொடுத்து தான் தீரணும். கல்வி கொடுக்கணும், சுகாதாரமும் கல்வியும் சட்ட ஒழுங்கும் கொடுத்தா போதும். ஆனால் கல்ச்சர் மாறி போச்சு. விவசாயத்தை வளர வைக்கணும், விவசாயிகளை வாழ வைக்கணும். விவசாயி கஷ்டப்படக்கூடாது. ஆனால் மற்ற எல்லாருக்குமே திட்டங்கள் அது இதுன்னு போய் என்ன ஆகும்? வரி தான். லெஃப்டில் வரி, ரைட்டில் வரி, உலகம் முழுவதும் அதுதான். நம்ம நாடு மட்டும் இல்லை, ஏதோ தமிழ்நாடு செல்வி சொல்கிறேன்னுங்க, நான் யாரையும் குறை சொல்ல, அரசாங்கத்துக்கு சப்போர்ட்டை தான் பேசுகிறேன். மத்தியில் நாங்கள் தானே இருக்கோம். அப்போ நம்மளும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணோம். நம்ம இந்த நாட்டுக்கு ஏதாவது செய்யணும்ல. கண்டிப்பாக சைக்கிள்லாம் கற்றுக்கணுன்றேன். சின்னதாக இருக்கக்கூடிய டூ வீலர் நிறைய மைலேஜ் கொடுக்கக்கூடிய டூ வீலருக்கு மாறிடணும், இ வெஹிக்கிளுக்கு மாறிடணும். பவர் ஃபெயிலியர்லாம் நிறைய வரும் நீ. ஆனால் அதெல்லாம் தன்னிறைவு ஆகிட்டோம். நம்ம சோலார் பவர் மூலியமாக நிறைய வந்துட்டுருக்கோம். இன்னும் அடுத்த 10 வருஷத்துக்கு நமக்கு சோலார் பவரே நம்மங்களுக்கு எல்லாருக்குமே கடவுளாக பார்த்து ஒரு மாற்று சக்தியை கொடுத்துருது. ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா பராப வருடம் எனக்கு என்னவோ உள்ள மனசில் மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்துன்ற மாதிரி தான் தோணின்னு இருக்கு. நான் நார்மலாக ரொம்ப பயமுறுத்துறது இல்லை, ஆனால் சொல்லிடுறது மக்களுக்கு. இந்த கொரோனா முன்னாடி கடுமையான தொற்று நோய் வரும்னு போட்டேன், அவ்வளோதான். அதை செஞ்சியா, இதை சொன்னியா, நீ அப்படி சொன்னியா, இப்படி சொன்னியான்னு உட்காந்துக்கின ஒரு சூறப்புலிங்க எழுதுவாங்கள்ல, இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னு தெரியல எனக்கு. நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க மக்கள். இந்த மக்கள் கவனம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும். என்னோட டெய்லி பேசக்கூடிய வேந்தர் டிவி நேயர்கள், சொந்தக்காரர்கள், உங்களுடைய நண்பர்கள், தொலை தூரத்தில் இருப்பவர்கள் எல்லாருக்கும் சொல்லுங்கள். நான் சொன்ன கெட்டதெல்லாம் நடக்கலைன்னா எனக்கு ரொம்ப ஆத்ம திருப்தி. என்னுடைய கணிப்புகள் பொய்யானா எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பொய்யாகட்டும், நிலநடுக்கம், தீ விபத்து, மழை தண்ணி கொட்டுறது, கடல் உள்ளே வர்றது, மலை சரிவுகள் ஏற்படுவது, சுற்றுலாத்தலங்களில் பாதிப்பு ஏற்படுவது, சுற்றுலாவே வராமல் இருக்கிறது, விமான போக்குவரத்து முடக்கம், கப்பல் போக்குவரத்து முடக்கம் என்ற பிரச்சனைகள் இருப்பது, டிரான்ஸ்போர்ட்டில் பிரச்சனை இருப்பது, போர்களுடைய தீவிரவாதங்கள், மத மோதல்கள், இன மோதல்கள், உலகம் முழுவதும் எல்லாமே பாதிப்பாக இருக்குதுல்ல. அப்போ அவங்க குல வழக்கப்படி, மத வழக்கப்படி பிரார்த்தனைகளை செய்து இந்த பராப வருடம், அடுத்த வருடம் சித்திரை மாதம் வரை இந்த உலகத்தில் நிம்மதியும் சந்தோஷமும், உலகத்துக்கு பெரும் பாதிப்பில்லாமல் இருக்க வேண்டும் என்று டெய்லி ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணும்.